பொம்மை முதல்வருக்கு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பாஜகவோடு உள்ளுக்குள் உறவாகவும் வெளியில் பகையாகவும் இருதலைக்குள்ளி இரும்பாய் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு. அறிவாலயத்தின் இந்த தவிப்பிற்கு காரணம் என்ன? பாஜகவோடு உறவாட துடிப்பது ஏன்? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஓராண்டை கடந்தும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைப்பட்டு அல்லல் பட்டு கிடப்பது, விடுதலை பெற்று வந்தாலும் கூட பொன்முடிக்கான தண்டனை தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக இருப்பது, விடுதலையான அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரனின் வழக்குகள் மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது, அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கும் 11 அமைச்சர்களின் மீதான ஊழல் வழக்குகள் என விடியா திமுக பொம்மை முதலமைச்சருக்கு வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் வழக்கில் விசாரணை முகமையின் இரும்பு கரம் திமுகவை இறுக்குகிறது. ஜாபர் சாதிக்கின் தம்பி முகமது சலீமிடம் நடக்கும் விசாரணை கயிறு திமுக நிர்வாகிகள் சிலரின் கழுத்தையும் இருக்கும் அபாயத்தில் அலறுகின்றனர் உடன்பிறப்புகள். இத்துடன் திமுகவின் உட்கட்சி பிரச்சனை முடிந்துவிடும் என்று பார்த்தால், கவுன்சிலர்கள் வழியில் திமுகவை காவு வாங்க பார்க்கின்றன மேயர்கள் கவுன்சிலர்கள் மோதல். திருநெல்வேலி மாநகராட்சியிலும் கோவை மாநகராட்சியிலும் கவுன்சிலர்கள் ஆடிய சதுரங்க ஆட்டம் சர்வாதிகாரியை நிலைகுலைய வைத்திருக்கிறது. இன்னும் பல மாநகராட்சிகளில் தலைமைக்கு எதிரான குரல் வலுத்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொம்மை முதலமைச்சர் கவுன்சிலர்களை கண்டிக்க திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தயாராகிவிட்டனர் கவுன்சிலர்கள். இது திருநெல்வேலி மேயர் தேர்தலில் 23 பேர் எதிராக வாக்களித்ததில் பட்டவர்த்தனமானது. இது போதா குறைக்கு கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட குறுநில மன்னர்கள் சிலர் வாரிசு அமைச்சருக்கு எதிராக கழகம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த அரசியல் நெருக்கடியின் பின்னணியில்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய பொம்மை முதல்வர் கவுன்சிலர்களை கண்டித்தும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை கூறியும் அழுது புலம்பியிருக்கிறார். இருப்பினும் மாவட்ட செயலாளர்களின் கையே ஓங்கி இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மொத்தத்தில் விடியா திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவது என்ன தாக்கத்தை கட்சிக்குள் ஏற்படுத்தும்? செந்தில் பாலாஜி, ஜாபர் சாதிக் உள்ளிட்டோரின் சிறைவாசம் திமுகவின் அரசியல் வாசத்தை துவம்சம் செய்து விடுமா? அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் திமுக அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்து விட்டதா? இந்த அரசியல் நெருக்கடியால் தான் ஆளுநருடன் தேநீர் விருந்து, அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆதரவு மருந்து, பாஜகவுக்கு பாச விருந்து என பம்பரமாக சுற்றுகிறாரா பொம்மை முதல்வர்? நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.